ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல் என்ட்ரியான பிரதீப். ஸோ இவரை பற்றி தாங்க இந்த வீடியோவில் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 7 அப்படின்னு சொல்லவே நமக்கு மைண்டில் வரது பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கமல் சாரே ஒரு கட்டத்தில் கோவம் பட்டுட்டாரு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் உச்ச கட்டத்தில் வேறு லெவல் தலைவர் வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு கொடுத்து இந்த சீசனில் தான் கிட்டத்தட்ட 2 பேரை வெளியேற்றிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் உள்ளேயும் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சீசன் 7 வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக கொண்டு போச்சு. அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த பர்சன் பிரதீப் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கும் நம்பி ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீண்ட நாள் காதலியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயதார்த்தமும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தமாக காசை நான் சேர்த்து வச்சுட்டு தான் என்னோட கல்யாணத்தை வந்து நான் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டைமும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவரோட வழிகளில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆன அவரோட ஃப்ரெண்டு கவின் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிரதீப் ரங்கநாதன் என்கேஜ்மெண்ட்குள்ளே வந்துட்டார். பட் கண்டிப்பாக அடுத்த விஷயம் என்ன கல்யாணம் தான் இருக்க போது. ஸோ எப்போ பண்ண போகிறா அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்களா அடுத்தது பிக் பாஸ் சீசன் 8க்கும் கூட வர சொன்னால் வருவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு ஸ்மைலே போட்டு சைலண்டாக இருந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.